திருப்பதி ஏழுமலைப்பு நிலையில் மாசி மாத பலன்கள் பிப்ரவரி 13ஆம் தேதி முதல். கன்னிராசியில் உள்ள நட்சத்திரங்கள். முதலில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். அறிவு ஆற்றலால் வெற்றி பெறும் உங்களுக்கு மாசி யோகமான மாதமாகும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் வாழ்வில் புதிய பாதை தெரியும். நடக்காது முடியாது என நீங்கள் கைவிட்ட வேலைகளையும் மீண்டும் கையில் எடுத்து ஆதாயம் காண்பீர்கள். உங்களுக்கு இருந்த சங்கடம், நெருக்கடி, பிரச்சனை எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். எதிர்பார்த்த இடம் மாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதற்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். பெண்களுக்கு உடல்நிலை, மனநிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை உண்டாகும். வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றி பெறும். சொந்த வீடு, வாகனம் என்ற கனவு நனவாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இந்த நேரத்தில் மனம் மாறுவார்கள். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் தொடங்குவதற்காக அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். சிலர் சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவார்கள். வராமல் இருந்த பணம் வரும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். மனதில் இருந்த சங்கடம் விலகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். இந்த ராசிக்காரர்கள் மாசி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். அடுத்த அஸ்தம் நட்சத்திரம். மனதில் தெளிவும் செயலில் உறுதியும் கொண்ட உங்களுக்கு மாசி அதிர்ஷ்டமான மாதம். இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும். நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் உங்களின் நிலை உயரும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியன், ராகு, மார்ச் 6ஆம் தேதி வரை சனி இருப்பதுடன் பிப்ரவரி 21 முதல் செவ்வாயும் இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். தொழில் முன்னேற்றம் அடையும். தள்ளிப்போன வேலைகள் முடிவிற்கு வரும். பொருளாதார நிலை உயரும். உடல்நிலை சீராகும். விற்பனையில் இருந்த மந்த நிலை மாறும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படும் நிலை உருவாகும். அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். அசாத்தியமான துணிச்சலும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் உருவாகும். சிலர் புதிய தொழில் தொடங்குவார்கள். வேலை தேடும் முயற்சியில் எதிர்பார்த்த தகவல்கள் வரும். வியாபாரம், தொழிலில் இருந்த எதிர்ப்புகள் விலகும். உடல் பாதிப்புகள் விலகும். பிப்ரவரி 20ஆம் தேதி வரை புதன் சாதகமாக சென்றிருப்பதால் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்களின் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். இந்த ராசிக்காரர்கள் மாசி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். அடுத்த சித்திரை 1, 2 பாதங்கள். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் மூலதனமாக கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் நன்மையான மாதமாகும். கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். உங்கள் ராசிக்கு செவ்வாய் பிப்ரவரி 21 முதல் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். பொருளாதார நிலை உயரும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்திற்குள் நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். செய்து வரும் தொழிலில் ஆதாயம் கூடும். எதிர்ப்பு, போட்டி என்றிருந்த நிலைகள் மாறும். சூரியன், ராகு சஞ்சார நிலைகள் சாதகமாக இருப்பதால் உங்கள் வாழ்வின் நீண்ட நாள் கனவுகள் இப்போது நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைப்பதுடன் புதிய பொறுப்பும் பதவியும் கிடைக்கும். செல்வாக்கு உயரும். வயதானவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். பெண்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியடையும். வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். பிப்ரவரி 20 முதல் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையாகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் மாசி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி.